பண்றாரு, காவேரியை தேடி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வத்தல் காய வச்சுட்டுருக்காங்க. உடனே காவேரி போயிட்டு கூப்பிடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அங்கே இருக்க மிளகாலாம் தூக்கி போடுறாரு. ஆனால் பாட்டி மேலே விழுந்துருது. பாட்டி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, என் மேலே மிளகா விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வாட்டியும் போடுறாரு. 2வது வாட்டி பாட்டி மேலே விழுது. காவேரி மேலே விழ மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே கரெக்டாக வந்து என் மேலே வந்து விழுந்துகிட்டே இருக்குது, நீ நான் கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாரு. சும்மா வேலை செய்யறதுக்கு ஏதாவது குறை சொல்லாதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க பாட்டியை. பாட்டியும் போயிடுறாங்க. சாரதா வந்து இதை காய வச்சுட்டு சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஆள் மட்டும் தனியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து போகிறாரு நம்ம காவேரி பார்க்கறதுக்கு. விஜய் வத்தல் மட்டுமா காய வைக்கிறீங்க, இங்கே மனுஷங்களையும் காய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு. கரெக்டாக அந்த டைமில் சாரதா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து காவேரி இவ்வளோ வாடி அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. காவேரி வந்து ஐயோ அம்மா பார்த்துட்டாங்களே சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டு ஓடி போகிறாங்க. என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேச விட மாட்டேங்கிறாங்கப்பா, அப்படியே கூட்டின்னு போயிடுறாங்க. என்ன தான் பண்ணுறது, என் பொண்டாட்டிக்கிட்ட பேச வழியே இல்லையே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே பாருடி, சும்மா அங்கே போய் நிற்காது, அந்த பையன் வந்து நிற்கிறான்ல, பையனை பார்த்தோன்னா வர வேண்டியது தானே. அம்மா நான் பார்க்கலம்மா. பார்க்க மாட்டேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், உன் நடவடிக்கைலாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இல்லைம்மா நிஜமா நான் பார்க்கல, போதுமா தாத்தா கிட்ட சொல்லி கூட இந்த பையன் அடங்க மாட்டேங்கிறானே, பெரியவர்கிட்ட நான் சொன்னேன்ல, அப்போ கூட இவன் போக மாட்டேங்கிறான், என்ன தான் பண்ணுறதுனே தெரியல இவனை அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து எட்டி பார்க்குறாங்க காவேரி. நம்மளால் நம்மளை எட்டி பார்க்குறா, எங்கே பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு விஜய். இங்கே வந்து காவேரி வந்து தனியாக கடைக்கு போயிட்டுருக்காங்க. விஜய் பின்னாடி போயிட்டு பயமுறுத்துறாரு. காவேரி கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, நான் ஒன்று பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், முதல்ல வீடை காலி பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை விஜய் வந்து சொல்கிறாரு, நான் வீடை காலி பண்ண மாட்டேன், உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு தோணும், அதனால் மட்டும்தான் நான் அங்கே இருக்கேன். இங்கே இருந்தால் அட்லீஸ்ட் உன்னை பார்த்துட்டாவது இருக்கலாம்ல, உன் கூட தான் என்னால் வாழ முடியல, உன் கூட தான் என்னால் இருக்க முடியல, நீயும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, ஆனால் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பை கூட எனக்கு தரமாட்டியா காவேரி அப்படின்னு சிரிச்சுட்டே காவேரியும் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, சமையல் பண்ணுறாரு. ஆனால் அவர் சமையல் சரியாகவே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே காவேரியும் இதை பார்த்துட்ருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவசனை வந்து என்னப்பா ஏதாவது சமைச்சியா இல்லையா அப்படின்னோடனே, சமையல் பண்ணி பார்த்தாங்க சரியாகவே வரல, வாப்பா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடு அப்படின்னோடனே, அதெல்லாம் வேணாங்க, நான் ஆல்ரெடி வந்து சாப்பிட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அடுத்து வந்து எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னோடனே, வாப்பா கம்பெனி கொடு, எனக்கு நைட் ஆனால் என்னால் முடியாதுப்பா, எனக்கு சோகமான பாட்டை கேட்டுட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடலண்ணா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் சொல்கிறாரு. வாப்பா கம்பெனி கொடு அப்படின்னோடனே, எங்கள் தாத்தா தான் எனக்கு கம்பெனி கொடுப்பாரு, நாங்கள் 2 பேர் தான் இந்த மாதிரி இப்போ ஜாலியாக இருப்போம், என் தாத்தா இன்றைக்கி இல்லை, அதனால் உங்கள் கூட கம்பெனி கொடுக்குறேன் வாங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை சார் எனக்கு வேணாம், நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு. என்னப்பா நீ இப்படி சொல்கிற, கொஞ்சோடு எடுத்துக்கப்பா அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கொடுத்துட்றாரு. விஜயும் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் யோசனை பண்ணி பார்க்குறாரு விஜய், நான் இந்த விஷயத்தையெல்லாம் காவேரி வந்து அவரை விட்டு போனது, காவேரி வந்து இல்லாமல் அவர் இருக்கிறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவரால் தாங்க முடியாமல் அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு அப்படியே வந்து பாட்டு வந்து கேட்குறாரு. பார்த்தா ஒரே காதல் பாட்டு, அதுவும் வந்து எல்லாமே காதல் பாடல் லவ் ஃபெயிலியர் சாங்ஸே வந்து ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்து விஜய் வந்து அப்படியே வந்து மனசு வந்து கிறங்கி போகிறாரு. அப்படி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. இங்கே என்ன ஒரே பாட்டாக இருக்குது, ஒரே சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாரதா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு கூத்தாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு வந்து, நான் இப்போவே போய் அந்த பையனை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. எல்லோரும் தடுக்கிறாங்க அவங்கள. இப்படி அநியாயம் பண்ணுறானே, இவனை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னோடனே, இதில் என்ன இருக்குது, என் பையன் கூட தான் இந்த மாதிரிலாம் குடிப்பான் வீட்டிலேருந்து, அதெல்லாம் நடந்து தானே இருக்குது வீட்டில், நம்ம வீட்டில் நடக்காத ஒன்று நடத்துகிற மாதிரி ஓவராக தான் பண்ணுறேன் அப்படின்றாங்க பாட்டி. நீங்கள் உங்களை சும்மாவே இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி வேணுமே விருப்பேற்றுறீங்களா அப்படி சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. என்னடி நீ, நான் உண்மையை தானே சொன்னேன், அவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஓவராக அடிக்க போகிற, அவன் வீட்டில் அவன் டான்ஸ் ஆடுறான், உன் வீட்டில் வந்து டான்ஸ் ஆடுறான்றாங்க பாட்டி. பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க சாரதா.